Hi, I'm Pavitra, physiotherapist. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லோ பேக் பெயின் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த லோ பேக் பெயின் வந்துட்டு யங் ஏஜ் பீப்புள்ஸ்ல இருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ் வரைக்குமே ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இது ஏன் இவ்வளோ காமனா இந்த பெயின் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாடியில வந்துட்டு அதிகமா நம்மளோட வெயிட் வந்து லோட் ஆகக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோயர் பேக். ஸோ அதனாலதான் இந்த பெயின் வந்து ரொம்ப காமனா வந்து எல்லாருக்குமே வருது. ஸோ இது நம்ம வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணால் இது நம்ம தவிர்க்கலாம். ஸோ அப்படி ஒருவேளை நமக்கு அந்த பெயின் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம அதை சரி பண்ணலாம். பிசியோதெரப்பில அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லோ பேக் பெயின் எந்தெந்த மாதிரி விஷயத்தினால வருது அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்க்ல ப்ராப்ளம் இருக்கவங்க, ஸோ முதுகு தண்டு எலும்பு இருக்கு இல்லையா, ஸோ அந்த எலும்புல வந்துட்டு வெயிட் அதிகமா ஏற ஏற உடல் பருமன் அதிகமா இருக்கவங்க, அதிகமா குனிஞ்சு வேலை செய்யறவங்க, அதிக நேரம் உட்கார்ந்து வேலை செய்யறவங்க, மாடி படிக்கட்டு அதிகமா ஏறி இறங்குறவங்க, அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த பெயின் வந்துட்டு ஈஸியா வந்துடுது. ஸோ முதுகு தண்டு எலும்புகள் வந்து தேய்மானம் வந்து சீக்கிரமா தொடங்கிடுது இந்த மாதிரி அதிகமான வேலை செய்யறவங்களுக்கு. ஸோ அதோட சேர்ந்து ஒவ்வொரு முதுகு தண்டு எலும்புகள் நடுவுலயே இருக்கக்கூடிய டிஸ்க்ல வந்து அழுத்தம் வந்து அதிகமாகுது. ஸோ அதோடைய ப்ரெஷர் அதிகமாகிறதுனால முதுகு தண்டுல இருந்து நமக்கு காலுக்கு போகக்கூடிய நரம்புலையுமே ப்ரெஷர் வந்து அதிகமாகி அந்த ப்ரெஷர்னாலதான் நமக்கு வந்து இடுப்புல இருக்க வலி கால் வரைக்குமே பரவுறதுக்கான சான்சஸ் வந்து வருது. ஸோ அந்த பெயின் வந்து நம்ம சயாட்டிக் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து எப்படிலாம் நம்ம வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பேக் பெயின் இருக்கவங்க கண்டிப்பா சில ப்ரிகாஷன்ஸோட இருக்கணும். ஒன்று வெயிட்டை லிஃப்ட் பண்றதை வந்துட்டு அறவே தவிர்த்துக்கணும். மாடி படிக்கட்டு ஏறி இறங்குறது, அதுக்கப்புறம் ராங்கான பொசிஷன்லயே நைட் ஃபுல்லா தூங்கிடுறது, அதுக்கப்புறம் ராங்கான பொசிஷன்ல ஒர்க் பண்றது, ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிறது, ரொம்ப நேரம் வாக் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்த்தோம் அப்படின்னா இந்த லோ பேக் பெயின் வந்து நம்ம கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ லோ பேக் பெயின் வந்துருச்சு, ஸோ இதுக்கு நம்ம எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கா ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல சில பொசிஷன்ஸ் வந்து மாத்தணும். எர்கானமிக் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இப்போ ரொம்ப நேரம் ஒர்க் பண்றோம், சிஸ்டம் ஒர்க் பண்றோம், இல்லை உட்காந்து ஏதோ ஒரு டைலரிங் பண்றோம், அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட உடம்பு வந்து அதிகமா ஸ்ட்ரெயின் ஆகாத மாதிரியான ஒரு பொசிஷனை வந்து நம்ம கண்டுபிடிச்சு அந்த பொசிஷன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம ஸ்பைன் எப்பவுமே வந்து ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அதிகமா குனிஞ்சோ அதிகமா நிமிந்தோ இல்லாம நியூட்ரல் பொசிஷன்ல இருக்க மாதிரி நம்ம ஒர்க் பண்ண வந்து பார்த்துக்கணும். செகண்டரியா பார்த்தோம் அப்படின்னா இடுப்புக்கு வந்து நம்ம லம்பார் பெல்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த லோ பேக் பெயின் இருக்கவங்க ஒரு லாங்கா எங்கேயும் போறோம், டிராவல் பண்றோம், அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இது இடுப்புக்கு போடக்கூடிய பெல்ட் வந்து அவங்க யூஸ் பண்ணணும். ஸோ அது போட்டு போனோம்னா நமக்கு அதுல வரக்கூடிய ப்ரெஷர் வந்து நம்ம கொஞ்சம் தவிர்க்க முடியும். மேலும் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல பேக் பெயின் வந்துருச்சு அதிகமா இருக்குன்னும் போது அந்த டைம்ல நம்ம ஃப்ளோர்ல வந்து ஃபிளாட்டா படுத்துட்டு நம்மளோட லெக்ஸை வந்துட்டு ஒரு 3 பில்லோவோ இல்லை ஏதாவது ஹைட்டான இடத்துலையோ வந்து நம்ம பிளேஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சோம்னா நம்மளோட முதுகுல இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே நல்லா ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். இது தவிர்த்து நமக்கு பிசியோதெரப்பில என்ன வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது டிஸ்க் கம்ப்ரெஷனை ரிலீவ் பண்றதுக்கு பெல்விக் ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த அழுத்தம் அதிகமாகாம மேலும் அதை ரிலீவ் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் யூஸ் பண்ணி நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். மேலும் நம்மளோட இடுப்பை சுத்தி இருக்கக்கூடிய மசில்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயினை குறைச்சு அதை ரிலாக்ஸ் பண்றதுக்கும் அதோட வலி உணர்வு குறைக்கிறதுக்கும் இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பி, ஷார்ட் வேவ் டயத்தெரபி, லாங் வேவ் டயத்தெரபி இந்த மாதிரியான மிஷின்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி கூட பிசியோதெரப்பில ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஒரு 10ல இருந்து ஒரு 15 நாட்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எடுக்கும்போது நம்ம சர்ஜரி அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்க போகாம கொஞ்சம் ஈஸியான ஒரு பிசியோதெரப்பி முறையிலேயே நம்ம இந்த லோ பேக் பெயின் வந்து குணப்படுத்த முடியும். தேங்க்யூ.